எக்ஸல்ல சப் டோட்டல் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். சப் டோட்டல் ஃபங்க்ஷன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இதில் கொடுக்கும். அதாவது ஏடோ சப்ராக்ஷனோ டிவியேஷனோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஏதோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான ரெஃபரன்ஸில் செலக்ட் பண்ணுறதா டோட்டல் ஃபங்க்ஷன். அதாவது ரெஃபரன்ஸில் வந்து நீங்கள் எத்தனை வேணால் செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபங்க்ஷனுக்குள்ளே போனால் ஈக்குவல் டு சப் டோட்டல் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆவரேஜ் கிண்டும். 1னா ஆவரேஜ், 2னா கவுண்ட், 3னா கவுண்ட் ஏ, 4னா மேக்ஸ், 5னா மினிமம், 6னா ப்ராடக்ட், 7னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், 9னா சம். ஓகேங்களா? இப்போ இத்தனை இருக்குது. இப்போ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஆட் தான் பண்ணணும். அப்போ என்ன பண்ணிட்டேன்னா 9 சம்னா 9. ஓகேங்களா? 9 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் செல், அதாவது நாம் செல் இப்போ எந்த செல்லேருந்து எந்த செல் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன கொடுக்குறோங்கன்னா இந்த செல்லேருந்து இந்த செல் வரைக்கும் நான் ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணிட்டேன், செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு குணக்கமாக பார்க்கிட்டு ஒன்று அடுத்த ரெஃபரன்ஸ் செல் எனக்கு பக்கத்து செல்லையும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த செல்லையே செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த செல்லேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் க்ளோஸ் பாக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா 100. அதாவது நம்ம செலக்ட் பண்ணுற செல் டிஃபரன்ஸ் வேல்யூவை ஒரு கண்டிஷன் மூலிமா எடுத்து ஆட் பண்ணிக்குது. ஓகேங்களா? என்ன ஃபங்க்ஷன் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்தாப்புல அது வேலையை எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ரெண்டு இப்போ செல் ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். அந்த 2 வேல்யூமே ஆட் ஆயிடுச்சு. நான் ஃபங்க்ஷன் கொடுத்து எஸ் சம்மங்கர் ஃபங்க்ஷன் கொடுத்தேன், அதனால ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கு பேர் சப் டோட்டல் ஃபங்க்ஷன். டோட்டல் பண்ணுறதுக்கு பேர் தான் சப் டோட்டல் ஃபங்க்ஷன்.